பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் பிரதமர் நரேந்திர மோடி உடல்நலம் குறித்து விசாரித்திருக்கிறார். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் செல்வசூரியன் இணைந்திருக்கிறார். செல்வசூரியன், விவரங்களை பதிவு செய்யலாம். உடல்நல குறைவு காரணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை கிரீன்ஸ் ரோடு அப்பல்லோவில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில இன்று அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்கான அந்த அறிக்கை என்பது தற்போது வெளியாகியிருக்கிறது. அவர் உடல்நலம் குறித்து இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அரசியல் தலைவர்கள், தோழமை கட்சி தலைவர்கள், திரையுல பிரபலங்கள் பலர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் உடல்நலம் குறித்து விசாரித்து இருக்கிறார்கள். தற்போதைய சற்று நேரத்துக்கு முன்பாக கூட செய்தியாளர்களை சந்தித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் நலமாக இருப்பதாகவும் இன்னும் 2 தினங்கள்ல அவர் வீடு திரும்புவார் என்ற அந்த தகவலை நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். அதே போல அவருக்கு நாளை மருத்துவ பரிசோதனை என்பது செய்யப்பட இருப்பதாகவும், மருத்துவ பரிசோதனைக்கு பின்னராக அவர் ஓரிரு தினங்கள்ல சாதாரணமாக வீடு திரும்புவார் என்கிற ரீதியிலான தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. லாவண்யா. செல்வசூரியன், இன்னும் 2 நாட்கள்ல முதலமைச்சர் வீடு திரும்புவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அவருடைய பயணங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. அவருக்கு உடல்நலத்தில் என்னென்ன பாதிப்புகள் இருக்கின்றன என்ற போன விவரங்களை மருத்துவமனை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கா? தற்போது மருத்துவமனை தரப்புல ஒரு அறிக்கை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில அவருக்கு சாதாரண மயக்கம் என்பது ஏற்பட்டிருப்பதாகவும், அதன் காரணமாகத்தான் அவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருப்பார். இன்னும் 3 தினங்களுக்கு அவருக்கு ஓய்வு என்பது தேவை என்கிற ரீதியிலான அந்த அறிக்கை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில இன்னும் அவர் 3 தினங்கள் அவர் ஓய்வெடுக்க வேண்டும் என்கிற ரீதியிலான அறிக்கை மட்டுமே தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏதும் இல்லை, சாதாரண ஒரு மயக்கம் என்கிற ரீதியிலான அந்த அறிக்கை என்பது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. லாவண்யா, மருத்துவமனை தரப்பில இருந்து முதலமைச்சர் 3 நாட்கள் ஓய்வெடுக்க அப்பல்லோ மருத்துவர்கள் அறிவுரை செய்திருப்பதன் அடிப்படையில் முதலமைச்சர் இன்னும் 2 நாட்களில் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரின் உடல்நலம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோரும் நலம் விசாரித்திருக்கின்றனர். செல்வசூரியன், தொடர்ச்சியாக பிரதமரை தொடர்ந்து வேறு யாரெல்லாம் முதலமைச்சருடைய உடல்நலம் குறித்து விசாரித்திருக்கிறார்கள்? காலையிலிருந்து அமைச்சர்கள் தொடர்ச்சியாக திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய மூத்த அமைச்சர்கள் அனைவருமே மருத்துவமனையிலேயே நேரில் வந்து முதல்வரை பார்த்து அந்த நலம் விசாரித்திருக்கிறார்கள். அதே போல தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை இன்னும் தற்போதுதான் வந்து அவர் முதலமைச்சரை வந்து பார்த்து அவருக்கு உடல்நலம் குறித்து விசாரித்து சென்றிருக்கிறார். அதே போல அரசு தரப்புல வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால், பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் நடிகர் ரஜினிகாந்த் ஆகியோர் தொலைபேசி வாயிலாக முதலமைச்சரை அழைத்து அவரது நலன் குறித்து விசாரித்திருக்கிறார்கள். தோழமை கட்சி தலைவர்களும் அதே போல கூட்டணி கட்சி தலைவர்களும் தொடர்ச்சியாக முதலமைச்சரின் நலன் குறித்து விசாரித்து வருகிறார்கள். தற்போதைய நிலவரப்படி பார்த்தோம் என்றால் மீண்டும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார். அமைச்சர் ஏவா வேலு வருகை தந்திருக்கிறார் மற்றும் முக்கிய அமைச்சர்கள் வருகை தர இருக்கிறார்கள். இன்னும் 3 தினத்திற்கு முதலமைச்சர் மருத்துவமனையிலேயே ஓய்வெடுக்க செல்வதாக மருத்துவமனை தரப்பிலிருந்து கூட அறிக்கை என்பது வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்னும் பல முக்கிய தலைவர் கூட மருத்துவமனைக்கே வந்து முதலமைச்சரை நேரில் சந்தித்து அவரது உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக தெரிய வருகிறது. லாவண்யா. செல்வசூரியன், அதே போல நீங்க குறிப்பிட்டது மாதிரி மருத்துவமனை தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையில முதலமைச்சர் மருத்துவமனையில் இருந்தவாறே தனது பணிகளை வேண்டுமானால் தொடரலாம் அப்படிங்கிற குறிப்பையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். முதலமைச்சரை பொறுத்தவரை அவர் சாதாரணமாக ஒரு பரிசோதனை தான் இருக்கிறார். நாளைக்கு தான் அந்த மருத்துவ பரிசோதனை என்பது முதலமைச்சருக்கு செய்யப்பட இருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பாக நடைபெற்றக்கூடிய அந்த அவளும் நானும் என்கிற விழாவை கூட முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக நேரில் பார்வையிட்ட அந்த தகவல் என்பதும் நமக்கு கிடைத்திருக்கிறது. முதல்வரின் உடல்நிலை என்பது மிகவும் சீராக இருக்கிறது. நாளை மருத்துவ பரிசோதனைக்காக மட்டுமே முதல்வர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இருந்த போதும் மருத்துவமனை தரப்பிலிருந்து 3 நாட்கள் அவருக்கு ஓய்வு தேவை என்கிற ரீதியிலான அறிக்கை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில முதலமைச்சர் 3 நாட்கள் மருத்துவமனையிலே தங்கியிருந்தாலும் கூட முதலமைச்சருக்கான அந்த அலுவலக பணிகளை அவர் இங்கிருந்தே பார்ப்பார் என்கிற ரீதியான தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. தொடர்ச்சியாக முதலமைச்சர் அரசு விழாக்கள், வெளியில பயணித்து செல்லக்கூடிய அரசு விழாக்கள் அனைத்தும் தற்போது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அலுவல் பணி என்பது முதலமைச்சர் தொடர்ச்சியாக பார்ப்பார் என்கிற ரீதியிலான தகவல் என்பதே நமக்கு கிடைத்திருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி செல்வசூரியன்.